புடலங்காய் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஓகே, அதுவும் இன்றைக்கி நம்ம வந்து பருப்பு போடாமல் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் கூட ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சின்ன சீரகம், இதை வந்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது கூட கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 வத்தல் உள்ளே பிச்சு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நான் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 4-5 பல் பூண்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து புடலங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து உள்ளே போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி உள்ளே ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புடலங்காய் சீக்கிரமாகவே வெந்துருங்க. இப்போ காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு வைக்கணும் அப்படின்னா அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.